இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கோவை மாநகராட்சியில பாலங்கள் சிறப்பா அமைச்சு கொடுத்துக்கிறோம். திரு ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசினார். கடந்த அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சின்னு சொன்னார். கண்ணை மூடிட்டு பார்த்தா இரவுல இருந்தா தான் தெரியும், கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, கோவைக்கு பல முறை வந்துட்டு போயிருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்த பாலத்தை பார்த்தாலே அதற்கு சான்றா இருக்கும். நாங்க பாலத்தை கட்டிக்கிறோம், ஸ்டிக்கர் ஒட்டி அவர் வந்து திறந்துட்டு கார்ல அழகா ஒய்யாரமா போற செஞ்சது நாம. உண்மையா இல்லைங்களா? நாம தானே செஞ்சோம். அதிமுக ஆட்சியில் தானே இந்த பாலம் கொண்டு வந்து கட்டணும். போகும்போது சொல்றாரு அழகா பாலத்துன்னு. அழகாத்தான் இருக்கும் அது, ஏன்னா அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட பாலம். அது மட்டுமல்ல, மூணாவது கூட்டுக்குடி திட்டம். கோவை மாநகராட்சி மக்கள், எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்று மூன்றாவது கூட்டுக்குடி திட்டம் 1100 கோடி திட்ட மதிப்பீட்டில் செயல்படுத்தி முடிக்கின்ற தருவாயில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரு பங்குக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அவர் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சுட்டு போயிட்டார். யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறார்? சிந்திச்சு பாருங்க. செஞ்சது கஷ்டப்பட்டு நாம, ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அழகா திறந்து இவர்கள் கொண்டு வந்த திட்டம் மாதிரி மக்களுக்கு காட்சி அளிச்சு கொண்டு